கன்னிராசிக்காரங்களுக்கு இடம் மாற போறீங்க, அட்லீஸ்ட் ஆஃபீஸாவது மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இடம் மாற்றம். வேலை இல்லன்னு சொல்றவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது. 6ல வந்து ராகு அமரும்போது வேலை கிடைக்குது. குருவோட பார்வையில வேற இருக்காரு. அதனால கண்டிப்பாக சுகத்துவமா இயங்க போறாரு ராகு. நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. அடிமை தொழிலுக்காண்டி வேண்டிட்டு இருக்கவங்க, ஏதோ ஒரு பிரைவேட் ஜாப் போகணும். இத்தனை நாள் வந்து வேலை அப்படின்ற இடத்துல எனக்கு சரியா இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வரப்போகுது. அப்பா அம்மாவோட உடல்நிலையை மட்டும் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதில் தான் கொஞ்சம் ஒரு செக்கு. அதை தாண்டி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. 12ல் கேது இருக்கிறது கொஞ்சம் தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். அதனால் நீங்களா எதையாவது போட்டு யோசிச்சுக்காதீங்க. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, எல்லாமே நல்லா தானே இருக்குது, எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு. நல்லா இருக்குது. த்ரோட்டு மட்டும் பார்த்துக்கணும். தொண்டை சம்மந்தப்பட்ட இடத்துல வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களை போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கவனம். 6ஆம் இடம் ஒழிக்கிறது அப்படின்றபோது கொஞ்சம் சில விஷயம் தடைப்பட்டு அடுத்தது நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. நான் சொன்ன மாதிரி சனி மாதிரியே வந்து ராகு இயங்க போகிறான்ற போது கொஞ்சம் தடைதாமதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறைய டைலமா மைண்டுக்குள்ளே வரப்போகுது. வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி போட போகிறீங்க. நல்லா சோஃபா வாங்க போகிறீங்க, பெட்டு வாங்க போகிறீங்க, நல்ல பெரிய பெரிய வீட்டுக்கு போக போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இயங்கக்கூடிய தன்மையாகத்தான் ராகுவினோட பயிற்சி இருக்குது.